The second wave has hit us. Please wear a mask and stay safe. Carry a sanitizer. Don't touch your face without using a sanitizer when you're outside. Thank you. ஹலோ அண்ட் வெல்கம் டு மம்மி ரிட்டர்ன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மேட்ச் எம்ஐ வர்சஸ் கேகேஆர். ஆளுக்கு ஒரு மேட்ச் ஆட்டாங்க. எம்ஐ ஃபர்ஸ்ட் கேம் தோத்து போயிட்டாங்க, கேகேஆர் ஃபர்ஸ்ட் கேம் ஜெயிச்சு போயிட்டாங்க. ஆனா நம்மளோட கெஸ் போன கேம்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அபி, போன மேட்சை பத்தி உன்னோட தாட்ஸ்? எந்த மேட்ச் ஆஷ்? நம்ம தான் போட்டோமே எம்ஐ வர்சஸ் ஆர்சிபி மேட்ச். அந்த மேட்ச் எம்ஐ வர்சஸ் ஆர்சிபியா? என்ன ஒரு எதிர்பார்த்த எம்ஐ 11 விளையாடல. ஒரு மாதிரி ஒரு புது முகம், ஒரு மார்க்கோ யான்சன் மாதிரி ஒரு புது முகம் ஒன்று பார்த்தோம். ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தது ஃப்ரம் டீம்ஸ் ஆஃப் எம்ஐ இந்த பாஸ்ட். ஒரு டிஃப்ரெண்ட் எம்ஐ டீம் ஆடினாங்க. பட் எம்ஐயை பொறுத்த வரைக்கும் பெருசா அவங்க வந்து முதல் மேட்ச் தோத்துட்டோம்லாம் கால் இன்ஃபேக்ட் ஹாப்பியாவே இருப்பாங்க. ஏன்னா முதல் மேட்ச் தோத்தா வந்து டோர்னமெண்ட்டை ஜெயிக்கிறேன் அப்படின்னு வேணுண்டுமே தோத்தாங்களோ அப்படின்னு ஒரு தோணுது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆர்சிபி ரொம்ப நாளா விளையாடினாங்க. ஆர்சிபி காட் தேர் அந்த மிடில் ஓவர்ஸ்ல ஒரு பிரச்சனை ஒன்று இருந்தது, அந்த 7 to 15ல அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. கிளென் மேக்ஸ்வெல்ல எடுத்துட்டு வந்து ஏபி டிவிலியர்ஸ் ஆப்வியஸ்லி அவுட்ஸ்டாண்டிங். அவர் என்ன பண்றாருன்னு தெரியல. பிராக்டிஸ் வந்து ஒரு 6 மாசம் பண்ணாம இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடாம செட் ஆகி வராரு சவுத் ஆப்பிரிக்கால இருந்து. ஸோ அவர் வந்த உடனே ஜஸ்பிரீத் பும்ராவை தூக்கி எங்கேயோ கவர்ஸ் மேல எல்லாம் கடாசுறாரு. ஸோ ஐ திங்க் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நல்ல சைன்ஸ். பட் எம்ஐ பெருசா கவலைப்பட மாட்டாங்க. எம்ஐ பெருசா கவலைப்பட மாட்டாங்க. வேணுன்டேஷ் தோத்துருக்காங்க அப்படின்னு அபி சொல்லியிருக்காரு. பிரவீன், நீங்க சிஎஸ்கே டிசி கேம் பத்தி நிறைய பேசியிருக்கீங்க, நானும் பார்த்தேன். மேட்ச் விளையாடுறதுனால லைவா வந்த ட்வீட்டை பார்க்க முடியல. ஆனா ஃபர்ஸ்ட் கேம் தோத்தா டோர்னமெண்ட் ஜெயிக்கக்கூடிய ஃபார்முலா எம்ஐக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நல்ல கரெக்டான கேள்விதான். ஒரு உரிமை குரல் எழுப்பியிருக்கீங்க. ஆமா, அது வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் தோத்துட்டோம். ஏன்னா போன சீசன்ல வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சோம் எம்ஐக்கு அகேன்ஸ்டாவே. அது வந்து கப்பு எப்படின்னா ஆச்சு நமக்கு தெரியும். பட் இந்த தடவை வந்து ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து தோத்துருக்கோம். ஸோ அதனால கப்பு அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் என்ன ஒரு நல்ல விஷயம்னா இன்டென்ட் நல்லா காமிச்சாங்க. போன சீசன்ல அந்த இன்டென்ட் கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்தது. சிஎஸ்கே வந்து தோத்தாலும் இந்த தடவை ஃபீல் ஆகல. போன தடவை மாதிரி ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு போன தடவை. இந்த தடவை வந்து 13 பேர் பேட்டிங்க்கு 13 பேர் வச்சு இன்டென்ட் காட்டலனா எப்படி? புரியலையா? அதுவும் எனக்கு என்ன ரொம்ப ஒரு மாதிரி பாக்குறதுக்கே மேட்ச் பார்த்தேன். ஃபுல்லா மேட்ச் பார்த்தோன்னே என்னது இது 190 10 பால் ஸ்பேர்ல முடிக்கிறாங்க, என்ன நடக்குது இங்க அப்படின்னு யோசிச்சேன். அது அந்த மாதிரி ஏதாவது தோணிச்சா உனக்கு? பாதி வழியில வந்து சரி 188 அடிச்சிருக்காங்க, ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா 200 பார் ஸ்கோர் இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் ஆல்சோ சிஎஸ்கேக்கு வந்து கண்டிஷன்ஸ் வாங்கேடையில ஆப்வியஸ்லி நாங்க டிவில தான் மேட்ச் பாக்குறோம். ஸோ கண்டிஷன்ஸ் வாங்கேடையில ப்ராபப்ளி ஒரு டாலர் ஃபாஸ்ட் பவுலர் அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமா? ஒரு பேர் அண்ட் ஆஃபோட இன்க்ளூஷன் ஒரு ரிப்ளேஸ்மெண்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க. லுங்கி இங்கிடி அவைலபிளா இருந்தாரு அப்படின்னா அந்த 140+ பவுலர்ஸ்க்கு போவாங்களா? இல்ல ஆக்சுவலி சில பேர் நிறைய வந்து அதாவது எப்படின்னா காமெண்டேட்டர்ஸ்லாம் வந்துருவாங்க. சைமன் டூல், அப்புறமா பிஷப், லீசா ஸ்தலைக்கர், அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் கூட வருவாங்க காமெண்ட்ரியில. ஸோ அவங்களுக்கு சில விஷயங்கள் புரியாது. அதை நான் எடுத்து உரைக்கலாம்னு இருக்கேன். அபி கூட சொன்னார் 200 பார் ஸ்கோரா இருந்திருக்குமோ அப்படின்னு. கடைசியா ஒரு சையத் முஷ்டாக் அலி நடந்தது பிரவீன். அதுல எப்படின்னா வான வேடிக்கைகள் காமிச்சாங்க. வான்கடையில 230 அடிச்சா அதை 16 ஓவர்ல சேஸ் பண்ணாங்க. ஒரு கேம் மும்பை வந்து 220 அடிச்சாங்க. அந்த கேம் தான் முகமது அஜுருதீன் 100 அடிச்சாரு. 16 ஓவர்ல சேஸ் பண்ணிட்டாங்க கேரளா அந்த ஸ்கோரை. வான்கடையோட அதாவது எப்படின்னா இது சொல்லணும்னா பிளட் ஷெட் இன் வான்கடே நடந்திருக்கு போலர்ஸ்க்கு கடந்த ஒரே ஒரு விஷயம் ஆட் பண்ணணும்னு விரும்புறேன். பாண்டிச்சேரி வெர்சஸ் மும்பைல சாந்தமூர்த்தின்னு ஒருத்தர் வந்து 5 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு 5 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அது பேண்ட்ரால நடந்தது. அபி ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். வான்கடே இல்லன்னு நினைக்கிறேன். வான்கடையிலேயே டே கேம், அது டே கேம் நினைக்கிறேன். சாந்தமூர்த்தி 5 விக்கெட்ஸ் எடுத்தது. அதாவது இது எப்படின்னா இந்த ஊமை விழிகள் படம் மாதிரி அதே ரிசார்ட் காலையில வேற மாதிரி இருக்கும், ராத்திரி மாறிடும். காலையில வந்து ஊமை விழிகள் ரிசார்ட் மாதிரி அந்த இடம் வந்து போலர்ஸ்க்கு பிளட் பாத். சாயந்தரம் அதே போலர்ஸ்க்கு என்ன இந்த ட்ரிப்பு கொஞ்சம் அடி பலம் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, எனிவே அதுதான் இப்ப நிலவரமா இருக்கு வான்கடையை பொறுத்த வரைக்கும். ஸோ வான்கடை மேட்ச்னா ஆன் பண்ணிடுங்க. அதே மாதிரி சிஎஸ்கேல வந்து 100 110 அங்கேயாவது இந்த அசாம் லாட்ரி மாதிரி ஏதாவது விழுன்னு பார்த்தா அங்கேயும் 190 போய் நேற்று சேஸ் டவுன் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் சேஸ் டவுன் பண்ணிட்டாங்க. SRH 2 டவுன் விழுந்து முந்தா நேற்று. அதை பத்தி தாட்ஸ் அபி? கேகேஆர் நல்லா ஆனாங்களா? SRH நல்லா ஆனாங்களா? ஐ திங்க் எல்லாருமே வந்து கை தூக்கி சொல்லணும். அந்த மாதிரி விக்கெட்டை வந்து கம்ப்ளீட்டா மிஸ்பீல் பண்ணதுல நானும் ஒருத்தன். 160 வந்து வரும்னு நினைச்சேன். பார்த்தா 188. நிதிஷ் ராணா ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து 4 அடிக்க ஆரம்பிச்சதுதான், நிறுத்தவே இல்லை. நல்ல கண்டிஷன்ஸா இருந்தது பேட்டிங்க்கு. இன்ஃபேக்ட் நல்ல விக்கெட்ஸ் கொடுக்குறாங்க இந்த ஐபிஎல்லே. ஏன்னா முதல்ல ஒரு 3 மேட்ச் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த ஸ்பின்னர்ஸ், மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் எல்லாருமே அடி வாங்கினாங்க. இது வருண் ஒரு 4 overs 36,
ஸோ பேட்டிங்க்கு நல்லாவே இருக்கு விக்கெட்ஸ், ஹை ஸ்கோரிங் வென்யூஸாவே இருக்கு இந்த ரெண்டுமே, சென்னை அண்ட் மும்பை. போக போக தான் திரும்ப ஆரம்பிக்கும். ஸோ திங்க் கண்டிஷன்ஸை ரொம்ப வந்து இன்டு பிளே எடுத்துட்டு வர முடியாது. இப்படிதான் போக போக திரும்பவும் போன வாட்டி துபாய் அமுச்சு வச்சிங்க, அங்க போக போக அடி பலமால விழுது. சரி, எனிவே பிரவீன், நம்ம இன்னைக்கு பார்க்க போற மேட்ச் தெரியும். எம்ஐ வந்து ஒரு தோல்விக்கு அப்புறமா வந்திருக்காங்க, கேகேஆர் சந்திக்க போறாங்க. கேகேஆர் வந்து ஒரு வெற்றிக்கு அப்புறமா வந்திருக்காங்க, வெற்றிக்குறியோட வந்திருக்காங்க. சேப்பாக்ல தான் அடுத்த மேட்ச். சோ நீங்க யார் பக்கம் சப்போர்ட் பண்ண போறீங்க? அவர் நீலம் போட்டிருக்காரு, நீல மேகம் மாதிரி. நீங்க யார் சப்போர்ட் பண்ண போறீங்க? நான் வந்து கேகேஆர் தான். ஏன்னா கேகேஆர்ல வந்து வருண் சக்கரவர்த்தி, தினேஷ் கார்த்திக் இருக்கிறதுனால தான் கேகேஆர் சப்போர்ட் பண்றேன்னு நினைச்சீங்கன்னா அது உண்மை. இதெல்லாம் 3வது 4வது ரவுண்ட்ல பண்ணலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வலிமை அப்டேட் கொஸ்டின்ஸ் எடுத்துடலாம் பிரவீன். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள போயிடலாம். வலிமை அப்டேட்டுக்கு நல்லா இருக்குன்னு அலிபாய் எனக்கு நல்லா அப்டேட் கொடுத்தாரு. நான் நல்ல வேலை அவுட் ஆயிட்டாரு கடைசியில. அலிபாய் வலிமை அப்டேட். எனக்கு வலிமை அப்டேட்லாம் என்கிட்ட எதுவும் இல்லையா, நான் வேணா கேட்டு சொல்றேன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து தொடைய தட்டினாரு எங்கால. ஆமா, புடிச்சு தொடைய தட்டினாரு, 3 வாட்டி தட்டினாரு. அப்புறம் ரன் அடிச்சு வேற தட்டுவாரு, அது தட்டல. ஏன்னா தை தையே சிறு தை ஆயிடுச்சு. சரி, ஃபர்ஸ்ட் क्वेश्चन. Over the past 3-4 months, it's refreshing to see Indian debutants start to dominate right from the word go. Does it mean that India have bridged the gap between domestic cricket and international cricket, or are the selectors picking players a bit late due to stiff competition with the playing 11? ஸ்ரீராம் கேள்வி கேட்டிருக்காரு. அபினவ், யுவர் தாட்ஸ்? நீங்க தான் நல்லா பாத்துருக்கீங்க, கொடி கட்டி பறக்குறீங்க, வெற்றி கொடி கட்டு, சொல்லுங்க. கண்டிப்பா வந்து அந்த கேப் பிரிட்ஜ் ஆயிருக்குன்னு நான் சொல்லுவேன். பிட்வீன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வந்து அந்த டொமஸ்டிக் கிரிக்கெட்டும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டும் நடுவுல இருக்கு ஐபிஎல். ஸோ அந்த ஐபிஎல் வந்து இந்த மாதிரி ஃபாரின் பிளேயர்ஸோட விளையாடும் போது, இந்தியன் லெஜெண்ட்ஸோட விளையாடும் போது அந்த ஃபியர் ஃபேக்டர் போயிடுச்சு. நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரி முதல் பால்ல இருந்து ஒரு யங் பிளேயர் வந்து ஃபர்ஸ்ட் பால் வந்து 6 அடிக்கிற அந்த ஒரு ஃப்ரீடம் நிறைய பிளேயர்ஸ்க்கு இருக்கு. அண்ட் ஆல்சோ போலர்ஸ் வந்து புதுசா வேரியேஷன்ஸ் ட்ரை பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்டிஃப் காம்படிஷன் என்னைக்குமே இந்தியாவில் இருக்கதாங்க செய்யும். 1.2 பில்லியன், அதுல 11 பேருக்கு தான் இடம் கிடைக்கும். ஸோ ஆப்வியஸ்லி ஸ்டிஃப் காம்படிஷன் என்னைக்குமே இருக்கதான் செய்யும். பட் அந்த ஐபிஎல்னு ஒரு விஷயம் வந்ததுனால ஐ திங்க் ஒரு கேப்பை வந்து பிரிட்ஜ் பண்ணிருக்குன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா நானும் ஒத்துக்கலாம். அடுத்தது வந்து துபாய் சுரேஷ் கேட்டிருக்காரு. துபாய் கஜா தெரியும், துபாய் சுரேஷ் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆஷ்னா, நீங்க ஃபர்ஸ்ட் கேம்ல டூ மெனி வேரியேஷன்ஸ், பாஸ்ட் டெலிவரி, சைட் ஆர்ம், கேதார் ஜாதவோட அண்டர் ஆர்ம் பால்லாம் ட்ரை பண்ணீங்க, அதுக்கு பதிலாக ஒரு பேசிக்ஸ் ஸ்டிக் ஆன் பண்ணியிருந்தா பெட்டரா இருந்திருக்குமோ அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே, இந்த கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்றது? ஓகே, கிட்டத்தட்ட என்னதுடா நான் சொல்லட்டோமா பதில்? இல்ல, நான் முதல்ல சொல்லிடுறேன் என் மனசுல இருக்கிற குமரலா, அதுக்கப்புறமா நீயும் ஃபாலோ பண்ண. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா பிரவீன் விளையாட்டு இருக்கேன். 2005-06 விளையாட்டு இருக்கேன். நான் ஆரம்பிச்சுல இருந்து இன்ன வரைக்கும் டூ மச்சா ட்ரை பண்றீங்க 1000 விக்கெட் கிட்டத்தட்ட எடுத்திருக்கேன். நல்ல வேலை இப்போவாது ட்ரை பண்றேன், இது வரைக்கும் ட்ரை பண்றேங்கிறனால கிரிக்கெட்டே விளையாட்டு இருக்கேன். அபி, நீ சொல்லு இப்போ. இல்ல, நிறைய பேர் வந்து இல்ல ஆஃப் யூ ஷுட் ஸ்டிக் டு bowling ஆஃப் ஸ்பின், ஸ்டிக் டு bowling ஆஃப் ஸ்பின் அப்படின்றாங்க. அப்படின்னா இல்ல, எனக்கு ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் உன்னோட பிரைமரி ஸ்கில் செட் அதுதான். டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்ல ஆஃப் ஸ்பின் போடுறது வந்து நியாயம், ஓகே, ஒத்துக்கிறேன். பட் இங்க வந்து நேரம் வர பாலே வந்து இறங்கி தூக்கி அடிக்கும் போது, ஒரு கிளென் மேக்ஸ்வெல் மாதிரி ஆளு இப்படி திரும்பி இப்படி அடிக்கும் போது, மொயின் அலி இப்படி அடிக்கும் போது நம்மளும் வந்து வித்தியாசமா ஏதாவது பண்ணிதான் ஆகணும். ஸோ ஐ திங்க் ஐம் வித் யூ ஆன் இட். ஐ அண்டர்ஸ்டாண்ட். நிறைய பேர் வந்து நிறைய இருக்கு அதனால இதை போடுறாரு, இது ஆஃப் ஸ்பின் போட மாட்டேங்கிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னு நான் ஒத்துக்கிறேன். பட் அதெல்லாம் ட்ரை பண்ணல, அப்டேட் பண்ணல அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த கெட் அவுட் ஆஃப் ஜெயில் பால் எது என்ன போடுவீங்க? ஒரு 3வது பால் 4வது பால் அடிக்கும் போது அப்படியே பேன்னு முழிக்க முடியாது. நம்மளுக்கு ஏதாவது வேணும் இல்ல? இல்ல, இதுல ஒரு இன்னொரு ஆக்சுவலி ஒரு கேம் அகைன் எட்டனது டிரான்சிஷன் ஃபேஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஸ்டாண்டர்ட் அண்ட் கைண்ட் ஆஃப் எவ்வளவு ரன்ஸுக்கு போறது, எவ்வளவு விக்கெட் எடுக்கிறது, கிரவுண்ட் சைஸ், கண்டிஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் பிளேல இருக்கும் போது முதல்ல நம்ம ட்ரை பண்றோமா இல்ல பேட்ஸ்மேன் ட்ரை பண்றாங்கிறதா கொஸ்டின். அன்னைக்கு விக்கெட் எப்படி விழுது, மொமெண்டம் யார் பிடிக்கிறோங்கிறதான் கேள்வி. ஸோ ஆப்வியஸ்லி அந்த தேடல் இருந்துட்டே தான் இருக்கும். அந்த தேடல் இருக்கிற வரைக்கும் தான் விளையாடவே முடியும். வலிமை அப்டேட் அலிபாய் கொடுத்தாரோ இல்லையோ, நம்ம கொடுத்துருக்கோம். ஃபைனலா இன்னும் ஒரு கேள்வி கேட்டுலாம். ராகுல் கேட்டிருக்காரு. அபிக்கு தான் திருப்பி கொஸ்டின். அபி, என்ன பயங்கரமா கலக்கிறிய? கேகேஆர் keep changing their batting order according to the situation. Example, Russell ahead of DK and Morgan in first match. Will this affect the batsman's role from form or consistency? You know DK very well. What would be the mindset of a player like DK? Okay, so I know DK very well. I think DK-க்கு வந்து அவர் வந்து 1000 கணக்கான 10,000 கணக்கான பால் விளையாடி இருக்காரு ஒரு கெரியர்ல. ஆனா எல்லாருக்குமே ஒரு பப்ளிக் கையில என்ன ஞாபகம் இருக்குன்னா அந்த 8 பால் தான். அந்த 8 பால்ல தான் வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஆள் ஆயிருக்காரு. நான் ஐ எம் கன்வின்ஸ் தட் அந்த லாஸ்ட் 16 to 20ல ஸ்ட்ரெயிட்டாவே டிகே வந்து அடிக்க ஆரம்பிச்சாரு
அப்படின்னா அந்த ஃபினிஷர் ரோல்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட், ப்ராபப்ளி டாப் 5ல இருப்பாரு இந்தியாலேயே. ஸோ அவரை வந்து நம்பர் 3 நம்பர் 4ல ஆட வைக்காம மேபி ஏர்லி விக்கெட் வந்திருந்தா ஷக்கீப் அல் ஹசன் அமைச்சிருப்பாங்களா இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் அந்த 16 to 20 தாங்க வரணும். ஏன்னா அவர் எப்படி டீம்ஸ் வந்து ரஷீத் கான் ஒரு ஓவர் அந்த ரசிலுக்காக வெயிட் பண்றாங்களோ, ஒரு பேட்ஸ்மேனுக்கு தான் அதை பண்ண முடியும், மற்ற பேட்ஸ்மேனுக்கு எல்லாம் பண்ண முடியும். மார்கனும் செம்ம ஃபினிஷர், டிகேவும் செம்ம ஃபினிஷர். ஸோ அலாங் வித் மும்பை ஐ திங்க் இந்த மேட்சுக்கு நம்ம வந்து கெட்டிங் இன்டு இட் வித் தி 2 பெஸ்ட் ஃபினிஷிங் டீம்ஸ் இன் தி ஐபிஎல். கரெக்ட். இன்ஃபேக்ட் நான் போன தடவை எம்ஏ ஆர்சிபி கேம்ல அதான் ஃபீல் பண்ணேன். ஜென்ரலா இந்த 4 ஓவர்ல மும்பை வந்து 417 ரன் அடிப்பாங்க கடைசி 4 ஓவர்ல. சேப்பாக்ல அந்த 417 கொஞ்சம் அடிக்க முடியாதனால ரொம்ப அடிக்க பார்த்து அவங்க கொஞ்சம் கம்மியா லைன் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. சேப்பாக் தான் ஓரளவுக்கு, அதான் எப்படி சொல்றது, ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டி கிரவுண்ட் மாதிரி இல்லாம கொஞ்சம் கிரிக்கெட் சைஸ் கிரவுண்ட்ல கொஞ்சம் போலருக்கு ஏதாவது இருக்கா மாதிரி இருக்கு. ஸோ அந்த இடத்துல ஃபினிஷிங் ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காரு அபி, கேகேஆர் அண்ட் மும்பை. ஐ திங்க் இட் வில் பி a battle of finishes அப்படின்னு சொல்லி அடுத்த ரவுண்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. வலிமை அப்டேட் முடிஞ்சிருச்சு. என் இனிய ஃபேன்ஸ், என் இனிய ஃபேன்ஸ் ரவுண்ட்ல 2 அவுட்ஸ்டாண்டிங் ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. ஒன்னு தீஷா ஷிரோட்கர், ஆஸ் யூஷுவல் தெரியும் உங்களுக்கு. அவங்க வந்து அது என்ன பண்ணாங்க போன தடவை பிரவீன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரோஹித் மேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா வந்து இன்னொருத்தர் வந்திருக்காரு அரித்ரா ரே அப்படின்னு சொல்லிட்டு, அப்துல் கலாமோட ஒரு ஃபாலோவர் நினைக்கிறேன் அவர், ஃப்ரம் கொல்கத்தா. தீஷா as always first. Tisha, Yes, what is your what you have to say? You started off with a loss, so you'll win the tournament, is it? Yeah, I think that's like, as I said, that's the mantra. Since the tagline of IPL is Apna Mantra, so I think Mumbai is taking it very seriously. So, that's going to be their mantra, like, for a long time now. Like, lose the first match, win the tournament. Okay, All the so what are fans your thoughts on MI and KKR? sad after losing. No, what are your thoughts on MI and KKR? MI and KKR, I think I saw the match versus Hyderabad, and they were like very nice. I mean, they were like, they kind of covered all their bases. They were really amazing, and especially Andre Russell, we expect him to like fire with the bat, but then the death bowling it was amazing. I mean, it's like it was quite good. It was not expected as much from him, like from bowling, but he was quite good. And then from MI versus KKR, MI will definitely to come back stronger. And also, the batting of MI would be, much better, I feel. Right, okay, interesting. So what are your thoughts on Andre Russell's hairstyle? You spoke about his batting, bowling. Yeah, his hairstyle. Any thoughts on his hairstyle? You saw it? Hairstyle, yeah. He kind of changed. He kind of trimmed his hair a bit. And I think it's still cool. It's like the OG Russell. I think that's the way he is. That's the way we know, with some really cool hairstyles. Most Caribbeans have that flair. Okay, what is your final call? How many percentage Mumbai are winning the game? Are they going to be in the points table, or are they going to come down the points table and make a late surge? No. Definitely Mumbai would look to win it, but KKR is also very tough side. So I'll just go 60-40 after yesterday's match with SRH, like 60-40. 60 with. I have a Thank you so question much. for Tisha. Praveen, continue. See, in all the 5 cups which MI won, what happened to the second match in the league? Like, did they win? Did they lose? I think there were the times where they lost. I think it was 2015 or 17 when they constantly lost like 4 to 5 games, but then they still made a comeback. So MI is known for their comebacks, and they will definitely try to come back stronger than ever. So they'll lose the second match, you're saying? No, they will try to win it. They'll try to win it. Okay, they're trying to win it. Thank you so much for joining us, Tisha. Before Aritra Ray joins, Abhi, ஒரு மீம் ஒன்னு ரவுண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கு அபி. அந்த மீம் பார்த்தனா என்ன, வெற்றி கொடி கட்டு நீ தான் கொடி கட்டி பறக்கிறேன்னு சொன்னேன். அந்த படத்துல வர மாதிரி முரளியும் பார்த்திபனும் பேசிக்கிறாங்க. அது எப்படின்னா, முரளி வந்து கேக்குறாரு, என்ன எங்க ஊர்ல எப்படி இருந்தது உங்களுக்கு ஹோம் கேம் அப்படின்னு சிஎஸ்கே கேக்குறாங்க. சிஎஸ்கே உடனே சொல்றாங்க, என்னடா சின்ன பசங்க எல்லாம் வந்து அடிச்சுட்டாங்கடா அப்படின்னு சிஎஸ்கே. அவங்க கேக்குறாங்க, எங்க ஹோம் கிரவுண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி ஏன்னா அதுலயும் வீடு மாத்தி போவாங்கல்ல பிரவீன். சரியா இருக்கு அந்த மீம். ஓகே ரைட், நம்ம அரித்ராரே கூப்பிட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அரித்ராரே என்ன பதில் சொல்றான்னு பாக்கலாம். Hi Aritra, how are you man? Yeah, super excited to be back for the second time in your show, and very very happy to be meeting after Mukund this time and Praveen sir. Right, all that is fine. Last time after you came on our show, I was thinking, I've heard this voice somewhere. Finally, I nailed it. You are speaking like Boria Majumdar. Maybe. Are you related to him?
No, sir, not related. Okay, fine. So what are your thoughts on MI versus KKR? You got off to a good start, 2 points on the board. What are your thoughts now? I think the previous speaker from MI has already laid the confidence in us. They have already said that we have a good death bowling, and they have already shown a lot of respect for us. So, which definitely shows that, keeping the statistics aside, being the head-to-head battles and the number of games they have won so far, we have already earned the respect from the first game from all the oppositions, and therefore we are already pretty much very, very confident as a side. And as always, KKR has been a team of match winners. Each one has been a match winner, like with Russell around and Shakib around and all the big star players, Cummins around, who had expected that Nitish Rana would play such a wonderful knock. So each of them from KKR is a match winner, and we are looking forward to see another match winner emerge in the next game. But because I said you're sounding like Boria Majumdar, I will close this Inia Pan segment like Boria Majumdar. You heard it first year. You heard it first year on Mummy Returns. Adit Rare told us in the preview show that Shakib Al Hasan will play ahead of Sunil Narayan. Is that right? Yes, sir. And that's the guess. Maybe they are also hearing my commentary here. Right. Thank you so much, Aritra. Thank you so much for joining us. Hope everybody enjoyed the. Hope you enjoyed. All of you enjoyed the Inia Pan segment. நினைக்கிறேன் அடுத்த ரவுண்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அபியும் பிரவீனையும் ஸ்பாட் லைட்ல போட்டு புழிஞ்சிடலாம். போன தடவை ஸ்கை ஏபிடின்னு சொன்னாங்க. இந்த தடவை யாரை சொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சு கேட்டுடலாம். தேர்ட் ரவுண்டுக்குள்ள போக வேண்டிய நேரம் வந்துச்சு. ராக்கி பாய் இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் த டே. என்ன பிரவீன், நான் தாயார், நீங்க தாயாரா? வயிறை பார்த்தா அப்படிதான் இருக்கு. கூடி சீக்கிரம் தாயார் ஆயிடும். நீங்களே ஆரம்பிச்சுவீங்க பிரவீன். இந்த தடவை கேகேஆர் சப்போர்ட் தான். நான் கேகேஆர்ல வந்து 3 தமிழியன்ஸ் இருக்காங்க இந்த தடவை. நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன். போன தடவை ஏபிடி சொல்லி ஏபிடி அடிச்சு தூள் பிடி ஆயிடுச்சு. அதை பத்தி உங்களோட தாட்ஸ் என்ன? அது சொல்றீங்களா? ஏபிடி வந்து எகெய்ன்ஸ்ட் பண்ண மாதிரி when ABD is here why fear அந்த மாதிரி அவர் இருக்கும் போது கவலையே கிடையாது. அவரு ஒரு டீம்ல இருந்தாருன்னா அந்த டீம் வந்து கண்டிப்பா அட்லீஸ்ட் வின்னிங் நோக்கி போயிடும். போன தடவை வந்து அவர் வின்னிங் ரன்ஸ் அடிச்சு கொடுக்கலன்றதான் ஒரே வருத்தமா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்து அப்படி அவுட் ஆயிட்டாரு. பட் ஆனா உயிரை விட்டு ஜம்ப் பண்ணாரு. அந்த மறக்கவே முடியாது அந்த ரன் அவுட். பட் ஆனா அவர் அடிக்கலன்றதான் ஒரே குறை. பட் மற்றபடி எனக்கு ட்ரீம் லெவல்ல நிறைய பாயிண்ட் சம்பாதிச்சு கொடுத்தாரு. அவரு விசியா வேற போட்டிருந்தேன். இந்த தடவை விசியே இருக்காரு வருண் சக்கரவர்த்தி. பட் வருண் சக்கரவர்த்தி, தினேஷ் கார்த்திக், ஹர்பஜன் சிங் இந்த மாதிரி 3 தமிழியன்ஸ் இருக்காங்க இந்த டீம்ல. பட் தமிழ் படத்துல நடிச்ச தமிழனா இல்ல, அவர் திருவள்ளுவராவே ஆக்ட் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன, இவங்க 2 பேருக்கு தெரியாத தமிழ்லாம் கூட அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் எல்லாரும் என்ன இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் த டே கேகேஆர் சப்போர்ட் பண்ணி நிதிஷ் ராணா சொல்லுவேன்னு நினைப்பாங்க. ஆக்சுவலா அவர் வந்து ஒன்னு விட்ட பெரியப்பா மாதிரி ஒரு மேட்ச் விட்டு ஒரு மேட்ச் தான் அடிக்கிறாரு. ஒரு டக்கு 80s, ஒரு டக்கு ஒரு 80s, ஒரு டக்கு 80s போயிட்டு இருக்கு. சோ அதனால போன மேட்ச் அடிச்சுட்டாரு. சோ ஒன்னு விட்ட மேட்ச்ல தான் நிதிஷ் ராணா, மத்த நேஷனல் நிதிஷ் வேணாம். சோ அந்த மாதிரி இந்த நெக்ஸ்ட் மேட்ச் டவுட் தான் அவர் அடிக்கிறது. அதனால நான் இன்னைக்கு வந்து இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் த டே செலக்ட் பண்ண போறது ஆண்ட்ரே ரசல். நான் போன தடவை சொன்ன மாதிரி அவர் ஆண்ட்ரே ரசல் மட்டும் இல்ல, இன்றும் ரசல் என்றும் ரசல். அவர் ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா அவரை அடிச்சிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. எல்லாரும் சொன்னாங்க அவருக்கு ஃபார்ம் போயிடுச்சு, ரஸ்டி ஆயிட்டாரு. ஆண்ட்ரே ரசல் வந்து ரஸ்டல் அப்படின்னாங்க. அவரு முடி மட்டும்தான் ரெஸ்ட் ஆயிருக்க வழிய அவருக்கு வந்து ஃபார்ம் அப்படியே தான் வரும். ஃபார்ம் வந்து பின்னி எடுத்துருவாரு அவரு கண்டிப்பா. அதாவது இந்த தடவை பேட்டிங்கை தாண்டி போலிங்ல வந்து கண்ணா பின்னான் ஃபார்ம். அதாவது லாஸ்ட் ஓவர் போன மேட்ச்ல வந்து லாஸ்ட் ஓவர் வந்து சூப்பர் ஓவர் கூட கொண்டு போகாம சூப்பரா போட்டார். அந்த அளவுக்கு ஒரு ஃபார்ம்ல இருக்க சம்மத் வந்து அதுக்கு எப்போ வந்து போட்டாரு கமின்ஸ் வந்து கமின்ஸோட பால் எல்லாம் 6க்கு கோயிங்ஸ் இருக்கிற போது இவர் வந்து போட்டு கண்ணா பின்னான்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு பவுலிங் ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அவரு தான் கண்டிப்பா பொலார்டோட விக்கெட் எடுப்பார். எனக்கு பர்சனலா என்ன தோணுதுன்னா, போன மேட்ச்ல பொலார்டு வந்து அவரு ஹெல்மெட்ல உஷான்னு எழுதிருச்சு. உஷா ஃபேன்ஸ் மாதிரி சுத்திட்டு இருந்தாரு. ஒன்னும் மீட் பண்ணல. சோ அதனால இந்த தடவை கண்டிப்பா பொலார்டோட விக்கெட்டை வந்து கண்டிப்பா இவர் தான் எடுக்க போறாருன்றது என்னோட ப்ரெடிக்ஷன். பிளஸ் இந்த தடவை பேட்டிங்ல கூட ஃபார்ம் வந்துருவார் கண்டிப்பா இந்த தடவை. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ்ல ராஷித் கான் கிடையாது. கண்டிப்பா பும்ரா இருக்காரு. சரி, எனிவே அபி இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் தி டே.
எனக்கு ஆக்சுவலி போன வாட்டியாவது ஏதாவது ஒரு கம்பேக் கொஞ்சமாவது இருந்தது. இப்ப சுத்தமா ஒரு கம்பேக்கே இல்ல. அவர் வந்து ரஸ்டி எல்லாரையும் கூப்பிட்டாரு. ரசில் ஆர்னால்ட மட்டும் தான் கூப்பிடல, எல்லா ரசிலையும் கூப்பிட்டாரு. ஸோ எனக்கு என்னோட இம்பாக்ட் பிளேயர் நான் சிம்பிளா வச்சுக்கிறேங்க. ரொம்ப ஒரு மாதிரி கிளீஷேட் பிக்குன்னு கூட நீங்க சொல்லலாம். ரோஹித் சர்மாவை நான் எடுக்க போறேன். ஏன்னா கேகேஆருக்கு அகேன்ஸ்டா அவருக்கு வந்து ஒரு சரியான ரெக்கார்டு வச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சு டேவிட் வார்னரும் வந்து விளையாடினாரு. பட் அவர் வந்து ஆல்மோஸ்ட் பிரசித் கிருஷ்ணா வந்து தூக்கிட்டாரு வந்து அவரை. பட் ரோஹித் சர்மா ஈடன் கார்டன்ஸ்ல மட்டும் இல்லாம கேகேஆருக்கு அகேன்ஸ்டா ஒரு செம்ம ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஒரு 100, 550, 650 அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர்ஸ். அது வந்து பிரவீனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால கொஞ்சம் இதா இருப்பாரு. பட் ரோஹித் சர்மா டியூ ஃபார் அ பிக் ஒன். ஸோ என்னோட கேஜிஎஃப் ராக்கி பாய் இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் த டே ரோஹித் சர்மா. இல்ல இதுல என்னன்னா கேகேஆர் ஹே தயார் அப்படின்னு ஒரு லைன் இருக்கு தெரியுமா? அது கேகேஆர் ஹே தயார் வந்து பதிலா சொல்லுவாங்க. ஆனா ரோஹித் மட்டும் அதை கேள்வியா கேட்டுக்கிறாரு. கேகேஆர் வந்திருக்கோம், ஹே தயாரா இருக்கீங்களா அப்படின்னு கேள்வியா கேட்கற மாதிரியே ரோஹித் எப்ப பார்த்தாலும் எடுத்துக்கிறான்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரி அவரோட ஃபேவரட் டீம் எல்லாருமே கேப்டனா போடக்கூடிய ஒரு ஆள் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபேண்டசில. ரைட், எனிவே கேஜிஎஃப் ராக்கி பாய் இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் தி டே ரோஹித் சர்மா அண்ட் ஆண்ட்ரே ரசல் அப்படின்னு நம்ம எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. ரைட், அடுத்த ரவுண்டுக்கு போயிடலாம். அடுத்த ரவுண்ட்ல இன்னும் கொஞ்சம் பிரவீன் ஏதாவது அஞ்சான் மாதிரி ஏதாவது சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கும் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா. சரி, அடுத்த ரவுண்டுக்கு போயிடலாம். மாஸ்டர் பேட்டில், த மாஸ்டர் மேட்ச் அப் ஆஃப் த டே. போன தடவை வந்து ஏபி டிவிலியர்ஸ் வர்சஸ் மும்பை, என்டையர் டீமையும் வச்சு அடிக்க போறாருனாரு. எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. மேட்ச் அப்னா 2 பேர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரஷீத் கான் அண்ட் ஆண்ட்ரே ரசல் சொல்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏபி டிவிலியர்ஸ் வர்சஸ் மொத்த எம்ஐ அப்படின்னாரு. அவரு வந்து மொத்த எம்ஐக்கு அகேன்ஸ்டா அடிச்சாரு வேற. அதனால இதெல்லாம் ஒன்றும் தாங்கிக்கவே முடியல அபி. அதனால இப்போ அவர்கிட்ட ஸ்டார்ட் பண்றது போல உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்ன மேட்ச் அப் ஏன் என்கிட்ட ஏனுங்க ஸ்டார்ட் பண்றீங்க? அவர் என்ன சொல்றாருன்னு பாப்பேன். அதுக்கு தான் நான் பொறுத்து இருந்து பார்த்தேன். லாஸ்ட் டைம் வின்னர்னால அவருக்கு சேசிங் கொடுத்துருக்கேன். சோ எனக்கு என்னன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து அவங்களோட போலிங் அட்டாக்கை கொஞ்சம் மாத்துவாங்கன்னு தோணுது. ஐ திங்க் அவங்களோட ப்ராபப்ளி டெம்டேஷன் டு பிளே ஒன் மோர் ஸ்பின்னர் இருக்குமா அப்படின்னு. பட் பும்ரா முதல் மேட்ச் ஜென்ரலா செம்ம அடி வாங்குவாருங்க. அதனால தான் நான் பும்ராங்கிற ஒரு மேட்சப்பே எடுத்துட்டு வரல. பும்ரா வந்து ட்ரெடிஷ்னலா ஒரு லாஸ்ட் 5 வருஷமா வந்து ஒரு 8.9 சம்திங் எக்கானமில தான் போயிட்டு இருக்காரு. ரொம்ப ரொம்ப ரேரு. பட் பும்ரா வெர்சஸ் அந்த பினிஷர்ஸ், அந்த மேட்சப்க்கு தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஓவன் மார்கன், தினேஷ் கார்த்திக், ஆண்ட்ரே ரசலுக்கு வந்தா கும்முன்னு பவுன்சர் போடுவாரு. தினேஷ் கார்த்திக் என்னமோ கொஞ்சம் சேஞ்ச் ஆஃப் பேஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஓவன் மார்கனுக்கும் பவுன்சர் போட வாய்ப்பு இருக்கு. ஐ திங்க் பும்ரா வெர்சஸ் அந்த பவர் ஹிட்டிங் பினிஷர்ஸ் பார்க்க ஒரு நல்ல ஒரு கான்டெஸ்ட்டுங்க. ஏன்னா ஐ திங்க் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பினிஷர்ஸ்ல டாப் 6ல வந்து எல்லாருமே ஆன் ஷோல இருப்பாங்க, அப்பார்ட் ஃப்ரம் ஒரு ஏபி டிவிலியர்ஸ், ஒரு ரிஷப் பண்ட் தவிர. அதனால பும்ரா ஐ திங்க் இஸ் பும்ரா வெர்சஸ் தி ஃபினிஷர்ஸ் ஆஃப் கேகேஆர் தான் என்னோட மேட்ச். போன தடவை பிரவீன் எடுத்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்காரு. ஏபி வர்சஸ் மொத்த எம்ஐன்னு சொன்ன மாதிரி பும்ரா வர்சஸ் மொத்த ஃபினிஷர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அபி இன்னைக்கு. இதுதான் ஒருவேளை இன்னியோட டாக்டிக்கும் தெரியல, இன்னியோட இதை வச்சு ஜெயிச்சிருவாரோ இன்னைக்கு அப்படின்னு எனக்கு ஒரு தோணுது. பிரவீன், உங்களோட தாட் மாஸ்டர் மேட்ச் அப், மாஸ்டர் பேட்டில் என்ன? ஸோ இந்த தடவை நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன், போல்ட் அண்ட் திரிபாதி. அதாவது போன மேட்ச்ல போல்ட் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்த தடவை கண்டிப்பா காம்பன்சேட் பண்ணுவார் அவர். இல்லைனாலும் பரவாயில்ல, சிஎஸ்கே எம்ஐயோட மேட்ச் இருக்கு, இல்லைன்னா அதுக்கப்புறம் இந்தியா நியூசிலாந்து வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்லாம் வேற இருக்கு. ஸோ அதனால அவர் ஃபார்ம் வரலன்னா பரவாயில்ல, பட் கண்டிப்பா ஃபார்முக்கு வந்துருவாரு. ஃபார்முக்கு வந்து நல்லா போடுவாரு. பட் திரிபாதி போல்ட்டோட அந்த காம்போ தான் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. போல்ட் விக்கெட் எடுப்பாரா, இல்ல திரிபாதி வந்து போன மேட்ச்ல மாதிரி போல்ட் வந்து திருப்பதிக்கே அடிப்பாரா அப்படின்றது வந்து தெரியல, பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். பட் எனக்கு வந்து போல்ட் அண்ட் திரிபாதியோட காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்றது கியூரியஸா இருக்கு. ஏன்னா திரிபாதி நீங்க பாத்தீங்கன்னா போன மேட்ச்ல வந்து சரமறை வந்ததுல இருந்து அடிக்க ஆரம்பிச்சார். கொஞ்சம் கூட கவலையே படல. அந்த ஃபார்ம் அப்படியே கொண்டு வந்தாருன்னா போல்ட் பும்ரா எல்லாரையும் பின்னிடுவாருன்னு ஒரு நம்பிக்கை. நிதிஷ் ராணாவை வேணான்ட்டீங்க, திரிபாதியை திருப்பதிக்கு அனுப்புறீங்க. அப்ப என்னோட மேட்சப்பே நடக்காதுங்க. பினிஷ்ல தான் வந்து இந்த மேட்ச் அப் நான் பாக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட்லயே பும்ரா வெர்சஸ் இந்த 3 பேர் வந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு மேட்சே. பவர் பிளேல முடிச்சிருவாங்க இவங்க, பவர் பிளேல முடிச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பினிஷர்ஸ் உங்களுக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்க. டிகே இருக்காரு, ரசல் வந்து பும்ராவை அடிப்பாரு. ரோஹித் சர்மா ஓவரே அல்லா பும்ராக்கு, இவங்க 3 பேர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓவரே கொடுப்பாரு. எனிவே நீங்க திருப்பதிக்கு அடிப்பாரா இல்லைன்னு கேட்டீங்கன்னா எனக்கு 2 கேள்வி இருக்கு. இதுல நீங்க மேட்சை பாக்குறதுனால இப்படி பண்றீங்க. ஒருவேளை போன தடவை வந்து நீங்க திருப்பதி போல்ட் அடிப்பாரு, ஆனா வந்து லாஸ்ட் கேம் நட்ராஜன் தான் வந்து திருப்பதி அவுட் ஆகினார். அவரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் தான், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது
மறந்துட்டாரு போன மேட்ச்லயா SRH ஆமா ஆமா ஆமா. அதனால நீங்க அதை மறந்துட்டீங்க போல. மேட்ச் அப்ப மும்பைக்கு கொடுத்துட்டீங்களோன்னு நினைச்சேன். எனிவே சொல்ல முடியாது, போன தடவை நீங்க ஜெயிச்சீங்க, இதுவும் நடந்தாலும் நடக்கலாம். திருப்பதிக்கு அடிப்பாரோ என்னவோ. சரி, மாஸ்டர் பேட்டில் ஆஃப் தி டே 2 பேர் பிக் பண்ணிருக்காங்க. என்னோட மாஸ்டர் பேட்டில் நான் பிக் பண்ணவே போறது இல்லை, ஏன்னா ஃபேண்டசி டீம் தான் பிக் பண்ண போறேன். தேங்க்யூ so much for joining us on Mummy Returns.